ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். 1 ஜூலை 2026, அதாவது இன்றையிலிருந்து ஆதார்னுடைய மொபைல் ஆப் இன்டர்ஃபேஸ் வந்து மாற்றியிருக்காங்க. அந்த மொபைல் ஆப்பில் புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆதாரில் உங்களுடைய இமெயில் ஐடி நீங்கள் கட்டணம் இல்லாமல் அப்டேட் பண்ணிக்கலாம். அதுவும் குறிப்பாக இந்த மொபைல் ஆப் பயன்படுத்தினீங்கன்னா கட்டணமே கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து ரூ. 75 கட்டணம் வசூலிச்சுட்டு இருந்தாங்க. பட் இப்போது அந்த ஆதார் ஆப்பில் 1 ஜூலை 2026லேருந்து 31 டிசம்பர் 2026க்குள்ளார நீங்கள் இமெயில் ஐடி அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா 0 பைசா கட்டணம் எதுவும் செலுத்த தேவை கிடையாது. அதுவே நீங்கள் ஒரு ஆதார் சேவை மையத்திலையோ அல்லது ஆன்லைன் வெப்சைட் மூலமாக நீங்கள் போய்ட்டு இமெயில் ஐடி அப்டேட் பண்ணிங்கன்னா அதுக்கு நீங்கள் கட்டணம் செலுத்தணும். ஸோ இந்த ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 1 ஜூலை இன்றிலிருந்து நடைமுறைக்கு வந்திருக்குது. இந்த புது ஆதார் மொபைல் ஆப்பில் எப்படி நீங்கள் இமெயில் ஐடி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இமெயில் ஐடி வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஆதார் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஐக்கான் போட்டு ஆதார் ஆப் வரும். அந்த ஆப்பை உங்களுடைய மொபைல் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், கண்டினியூ டு ரெஜிஸ்டர் அப்படின்னு கேட்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ மொத்தம் 3 சிம்பிள் ஸ்டெப் மூலமாக நீங்கள் ரெஜிஸ்டர் வந்து பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆதார் நம்பர் என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஆதாரில் பதிவு பண்ணப்பட்ட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அதுக்கப்புறம் ஃபேஸ் அத்தன்டிகேஷன். இந்த 3 ப்ராசஸ் முடிஞ்சிச்சுன்னா உங்களுடைய ஆதார் ஆப் வந்து ரெஜிஸ்டர் ஆயிரும். ஸோ இதுக்கு நீங்கள் இந்த என்டர் யுவர் ஆதார் நம்பர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக உங்களுடைய ஆதார் நம்பர் 12 டிஜிட் ஆதார் நம்பர் என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் ஆதார் நம்பர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு டிக்ளரேஷன் வரும். அந்த டிக்ளரேஷன் செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக உங்களுடைய ஆதாரில் லிங்க் பண்ணப்பட்ட அந்த மொபைல் நம்பர் சிம் 1ல் இருக்கா, சிம் 2ல் இருக்கா அப்படிங்கிறத கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ டு சென்ட் எஸ்எம்எஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும். அந்த எஸ்எம்எஸ் ஆட்டோமேட்டிக்காகவே வெரிஃபிகேஷன் ஆகி முடித்ததுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டார்ட் ஃபேஸ் அத்தன்டிகேஷன் அப்படிங்கிற பேஜுக்குள்ளே போயிடுவீங்க. ஸோ இதுக்குள்ளே போனோடனே அடுத்தபடியாக அந்த ஸ்டார்ட் ஃபேஸ் அத்தன்டிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோடனே உங்களுடைய இமேஜ், அதாவது ஃப்ரண்ட் கேமரா ஆன் ஆயிரும். ஸோ உங்களுடைய இமேஜ் கரெக்டாக அந்த கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வச்சுட்டு ஒரு பிளிங்க் கண் அப்படியே சிமிட்டினீங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காகவே கரெக்டாக நல்லா ஒரு வெளிச்சமான இடத்துல நின்று கண் அப்படியே சிமிட்டுங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஃபேஸ் அத்தன்டிகேஷன் ஆயிரும். ஒன்ஸ் ஃபேஸ் அத்தன்டிகேஷன் ஆகி முடித்த உடனே ஃபெச்சிங் டீட்டெயில்ஸ் சக்ஸஸ் அப்படின்னு வந்துடும். அடுத்தபடியாக இந்த கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய பின் வந்து செட் பண்ண சொல்லும், 6 டிஜிட் பின்னு. ஸோ இதுக்கு கண்டினியூ டு செட் பின் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த 6 டிஜிட் பின் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கிற மாதிரியான ஒரு 6 டிஜிட் பின் நம்பர் வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸ்லேயும் 2வது லைன்லேயும் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பின் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ உங்களுடைய மொபைலில் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இருந்தது அப்படின்னா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷன், லாகின் ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ அதுக்கு ஜஸ்ட் நீங்கள் அலோ பர்மிஷன் அப்படிங்கிறத மட்டும் கொடுத்துட்டு ஒரு 1 செகண்ட் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ உங்களுடைய ப்ரொஃபைல் பேஜில் இந்த மாதிரி ஒரு கியூஆர் கோடு இருக்கும். அப்புறம் ஆதார் கார்டு நம்பர்னுடைய லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா செலக்டிவ் ஷேர், டவுன்லோட் ஆதார், ஆட் டு வேலட், பயோமெட்ரிக்ஸ் அன்லாக்ட். ஸோ இந்த மாதிரி 4 ஆப்ஷன் வந்து இருக்குது. இப்போது இதில் நம்ம மெயில் ஐடி வந்து எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே கீழே பாருங்கள் சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பாட்டம் லைனில் அதை கிளிக் பண்ண உடனே அப்டேட் ஆதார் அப்படின்னு இருக்கும். ஸோ அது கீழே ஃபஸ்ட்டு மொபைல் நம்பர் அப்டேட் ரூ. 75 கட்டணம் செலுத்தணும். மொபைல் நம்பர் அப்டேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இது பாருங்கள், கிளிக் பண்ண உடனே உங்களுடைய ஆதார் கார்டில் எந்த மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கோ அந்த மொபைல் நம்பர்னுடைய லாஸ்ட் 4 டிஜிட்டு, அதுக்கப்புறம் அது எத்தனை நாள் வந்து ப்ராசஸ் ஆகும், ப்ராசஸிங் ஃபீஸ் அது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு கண்டினியூ டு அப்டேட் மொபைல் நம்பர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக அந்த ஹோம் பேஜில் பார்த்தோம்னா அட்ரஸ் அப்டேட் 2வது ஆப்ஷனு. ஸோ நீங்கள் அட்ரஸ் வேணாலும் அப்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கும் கட்டணம் ரூ. 75. இப்போது இதில் 3வது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இமெயில் ஆட் ஆர் அப்டேட் ஃப்ரீ அப்படின்னு க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் மூலமாக தான் நீங்கள் வந்து இமெயில் ஐடி ஃப்ரீயாக அப்டேட் பண்ண முடியும். ஸோ இந்த 3வது ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதிலேயே கொடுத்துருக்காங்க ஃப்ரீ டில் டிசம்பர் 31/12/2026 வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டிசம்பர் 2026 வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்ரீயாக அப்டேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னே உங்களுடைய ஆதார் கார்டில் எந்த மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கோ, எந்த இமெயில் ஐடி லிங்க் ஆகிருக்கோ அந்த இமெயில் ஐடி காமிக்கும். அது கீழே வந்து ப்ராசஸிங் டைம் 15 நாள், கட்டணம் 0 பைசா. இதனுடைய ப்ராசஸ் எப்படி அப்படின்னா, நீங்கள் நியூ இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணணும். அதுக்கு வந்து ஓடிபி வரும், புதுசாக கொடுக்கக்கூடிய இமெயில் ஐடிக்கு ஓடிபி வரும். அதுக்கப்புறமா ஃபேஸ் அத்தன்டிகேஷன். இந்த ஃபேஸ் அத்தன்டிகேஷன் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஆதார் ஃபேஸ் ஆர்டி அப்படிங்கிற மொபைல் ஆப்பை ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்தபடியாக
கீழே கூடிய கண்டினியூ டு அப்டேட் இமெயில் ஐடி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணோன்னே நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த பேஜில் என்டர் யுவர் நியூ இமெயில் அப்படின்னு கேட்குதா, இந்த பாக்ஸில் உங்களுடைய புது இமெயில் ஐடி கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஓடிபி வருங்க. அந்த ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுடைய ரிக்வஸ்ட் வந்து சப்மிட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் ப்ராசஸ். இந்த ஓடிபி வரத்துக்கு ஒரு 1 மினிட்லேருந்து 2 மினிட் டைம் ஆகுது. ஒரு சில பேருக்கு ஓடிபி கொஞ்சம் டிலே ஆகுது, ஒரு சில பேர் சீக்கிரமாக வந்துடுது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். புது இமெயில் ஐடி ஓடிபி வச்சுட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தோன்னே உங்களுக்கான இமெயில் ஐடி வந்து ஆதாரில் ஈஸியாக வந்து அப்டேட் ஆயிரும். ஸோ இவ்வளோதான் சிம்பிள் ப்ராசஸ். ஸோ உடனே எல்லாருமே அப்டேட் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.